ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கத்திரிக்காயின் மருத்துவ குணநலன்களை பத்தி பார்க்க போறேங்க. கத்திரிக்காயில நார் சத்து, வைட்டமின் இதெல்லாம் இருக்குதுங்க. கலோரி குறைந்த காய்கறியா கத்திரிக்காய் இருக்குதுங்க. இது இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த, செரிமானத்தை சீராக்க, எடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு, தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுறதுக்கு பலவிதமான ஊட்டச்சத்துக்களை இது கொண்டிருக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுதுங்க. இதில் இருக்கக்கூடிய நார்சத்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. மலச்சிக்கலை தடுக்க கத்திரிக்காய் உதவுதுங்க. குறைந்த கலோரிகளை அதிக நார்சத்தையும் கொண்டிருப்பதால எடை குறைக்கிறதுக்கு இது சிறந்த உணவா இருக்குதுங்க. வைட்டமின் B1, வைட்டமின் C, இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் ஆதாரமா இதுல இருக்குதுங்க. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள், ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தின் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க. கத்திரிக்காய் சமையல்ல எண்ணெய் மற்றும் சுவைகளை எளிதில் உறிஞ்சும் தன்மை கொண்டதுங்க. இதனால பலவிதமான சமையல் முறைகள்ல கத்திரிக்காய் பயன்படுத்தப்படுதுங்க. பருப்புல போட்டு கூட்டா வைக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெய் கத்திரிக்காயா வணக்கி சாப்பிடலாம். கத்திரிக்காயை முளைவாட்டி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. அந்த மாதிரி முளைவாட்டி மிளகு, சீரகம், மல்லி, தக்காளி இதெல்லாம் போட்டு மிளகாட்டி அதுலேயும் குழம்பு வைக்கலாம். கத்திரிக்காயில் சட்னி செய்யலாம். இந்த மாதிரி பலவிதமான முறைகளில் கத்திரிக்காயை உணவில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஹெல்த் டிப்ஸோட சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.